வணக்கம் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா 8085 மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கிற இன்டரப்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? இன்டரப்ட்னா என்ன அப்படின்றத ஒரு டெஃபினிஷனை நம்ம ரியல் டைமா நம்ம ஒரு பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேயா? இவன் ஒரு மனுஷன் வந்து ஒரு பையன் வந்து படிச்சுட்டு இருக்கான். ஓகே, வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்படி அவன் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல டிவி சவுண்ட் அதிகமா இன்க்ரீஸா வச்சு பாக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு இன்டரப்ட், அவனுக்கு வந்து இன்டரப்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா வாடா விளையாட போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எப்ப அவன் படிச்சுட்டு இருக்க நேரத்துல அப்ப அவனுக்கு ரெண்டு விதமான டிஸ்டர்ப் வந்து அவனுக்கு காணப்படுது. ஓகே, ஒன்னு என்னது, அவங்க அம்மா என்ன செய்யறாங்க டிவி சவுண்ட் வந்து அதிகமாக்கிறாங்க. இன்னொன்று அவன் ஃப்ரெண்டு என்ன செய்யறாங்க வந்து வாடா விளையாட போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு வீட்டுக்குள்ள இருந்தும் டிஸ்டர்ப், அவனுக்கு டிஸ்டர்ப், படிப்புக்கு டிஸ்டர்ப் காணப்படுது. வீட்டுக்கு வெளியே இருந்தும் என்ன செய்யுது, டிஸ்டர்ப் காணப்படுது. ரெண்டு விதமா அவனுக்கு என்ன செய்யுது, டிஸ்டர்ப் வந்து காணப்படுது. இதே மாதிரியாதான் 8085 மைக்ரோ ப்ராசஸ்லயும் இன்டர்னல்லாவும் டிஸ்டர்ப் ஆகுது, எக்ஸ்டர்னல்லாவும் மைக்ரோ ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, இப்ப இன்டரப்ட்னா என்ன என்பதை வந்து 8085 மைக்ரோ ப்ராசஸர்ல என்ன நடக்குது, எதனால இன்டரப்ட் அப்படின்றாங்க அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு சர்டைன் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு வேலையை கொடுக்கும் போது என்ன செய்யுது, டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, இதான் என்ன செய்யறாங்கன்னா இன்டரப்ட்ன்றாங்க. மைக்ரோ ப்ராசஸர் வந்து டிஸ்டர்ப் ஆகும் போதுதான் டிஸ்டர்ப் ஆகும் சொல்றாங்க பாத்தீங்களா, அததான் அந்த டிஸ்டர்ப் தான் என்ன செய்யறாங்கன்னா இன்டரப்ட்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்து இதுல என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹார்ட்வேர் இன்டரப்ட், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்டரப்ட், அதுக்கப்புறம் மாஸ்கபிள் இன்டரப்ட், அதுக்கப்புறம் நான் மாஸ்கபிள் இன்டரப்ட், அதுக்கப்புறம் வெக்டார் இன்டரப்ட், நான் வெக்டார் இன்டரப்ட் இருக்கு. நம்ம ஹார்ட்வேர் இன்டரப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹார்ட்வேர் இன்டரப்ட்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு ஹார்ட்வேர், அதாவது இன்டரப்ட் பின் இருக்கும். ஓகே, அந்த இன்டரப்ட் பின், அதாவது இன்டரப்ட் சிக்னல் இந்த பின் வழியா அப்புறம் மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள வந்தா அது ஹார்ட்வேர் இன்டரப்ட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மொத்தம் 5 இன்டரப்ட் பின் இருக்கு. ஓகே, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராப்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா 7.5, மூணாவது 6.5, அதுக்கப்புறம் நாலாவது 5.5, அஞ்சாவது பாத்தீங்கன்னா ILDR அப்படின்னு இன்டரப்ட் பின் இருக்கு. மொத்தம் 5 இன்டரப்ட் பின் இருக்கு. த்ரவுக் இன்டரப்ட் பின், அதாவது என்ன, ஒரு இன்டரப்ட் பின்ல வந்து ஒரு இன்டரப்ட் வந்து என்ன செய்யுது உள்ள வந்து மைக்ரோ ப்ராசஸர்ல வந்தா அது என்ன சொல்லுவாங்க, என்ன டைப் இன்டரப்ட், ஹார்ட்வேர் இன்டரப்ட் சொல்லுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, இதான் என்னது, இந்த ஹார்ட்வேர் இன்டரப்ட நம்ம எப்படி சொல்லலாம்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் சொல்லலாம். ஏன்னா வெளியே இருந்து தான் வருது. ஓகேங்களா, வெளியே இருந்து தான் என்ன செய்யுது, இன்டரப்ட் பின் வழியா ஒரு இன்டரப்ட் வந்து என்ன செய்யுது மைக்ரோ ப்ராசஸர்ல வந்து, இதனால என்ன சொல்லலாம், இதை எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் சாஃப்ட்வேர் இன்டரப்ட். சாஃப்ட்வேர் இன்டரப்ட்னா என்னதுன்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு, அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு இன்டரப்ட் வந்து ஏற்படும் போது அதை என்ன செய்யறாங்கன்னா சாஃப்ட்வேர் இன்டரப்ட் சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த இன்டரப்ட் வந்து எப்படி நடக்கும்னா இன்டர்னலா நடக்கும், மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ளேயே நடக்கும். ஓகேங்களா, வித்தின் த மைக்ரோ ப்ராசஸ், அதாவது மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ள ஒரு இன்டரப்ட் நடக்கிறது என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க, இது வந்து சாஃப்ட்வேர் இன்டரப்ட் சொல்றாங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் இன்டரப்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்னல் இன்டரப்ட். ஓகேங்களா, இப்ப ரெண்டு இன்டரப்ட் வந்து நமக்கு கிளியரா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். மூணாவது பாத்தீங்கன்னா மாஸ்கபிள் இன்டரப்ட். புரிஞ்சுங்களா, மாஸ்கபிள் இன்டரப்ட்னா என்ன அப்படி சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, மாஸ்கபிள் வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு இன்டரப்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு வரும்போது அந்த மைக்ரோ ப்ராசஸால அந்த இன்டரப்ட ரிஜெக்ட் பண்ணவோ டிலே பண்ணவோ முடிந்தால் அந்த இன்டரப்ட், அந்த டைப் ஆஃப் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்கபிள் இன்டரப்ட் சொல்லுவாங்க. மைக்ரோ ப்ராசஸால ஒரு இன்டரப்ட் வரும்போது அதை ரிஜெக்ட் பண்ணவோ டிலே பண்ணவோ முடிஞ்சா அது என்னது, அது வந்து மாஸ்கபிள் இன்டரப்ட். நான் மாஸ்கபிள் இன்டரப்ட்னா இதுக்கு ஆப்போசிட். இன்டரப்ட் வரும்போது மைக்ரோ ப்ராசஸரால ரிஜெக்ட் பண்ணவோ டிலே பண்ண முடியும்னா இது நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். ஓகே, தட்ஸ் ஆல். அண்ட் அனதர் பாத்தீங்கன்னா வெக்டார் இன்டரப்ட். புரிஞ்சுங்களா, வெக்டார் இன்டரப்ட்னா என்னதுன்னா இப்ப ஒரு இன்டரப்ட் வந்து அறிவாகும் போது, அதாவது மெயின் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு இன்டரப்ட் வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த இன்டரப்ட் பார்த்தோன்னே மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் டு த ISR அப்படி சொல்லிப்போம். சரிங்களா, இப்ப ISRனா என்ன, இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன். ஓகேங்களா, அதுக்கு போய் இன்டரப்ட் போகும். மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபர் டு ISR. இந்த ISR என்ன சொன்னேன், இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் இதுக்குள்ள போயிட்டு இங்க இருந்து மறுபடியும் என்ன செய்யணும், ரிட்டர்ன் பேக் மறுபடியும் என்ன செய்யும், மெயின் ப்ரோக்ராம்குள்ள வரும். ஓகேங்களா, இதுதான் என்ன சொன்னேன், இது வெக்டார் இன்டரப்ட் சொன்னேன். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ISR உடைய அட்ரஸ இப்படி போகும்போது, அதாவது என்னன்னா மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து ISR அந்த இதுக்கு போகும்போது இந்த ISR உடைய அட்ரஸ மைக்ரோ ப்ராசஸரை ஜெனரேட் பண்ணி தந்தா இது என்ன சொல்லுவாங்க, வெக்டார் இன்டரப்ட் சொல்லுவாங்க. ISR உடைய அட்ரஸ மைக்ரோ ப்ராசஸரே என்ன செய்யும்,
ஜெனரேட் பண்ணி கொடுத்தா அது என்ன செய்வாங்கன்னா வெக்டார் இன்டரப்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆப்போசிட் தான் நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். புரிஞ்சுங்களா? சாரி, நான் வெக்டார் இன்டரப்ட். ஓகேங்களா, இதுக்கு ஆப்போசிட் நான் வெக்டார் இன்டரப்ட். இந்த நான் வெக்டார் இன்டரப்ட் என்னன்னா, மைக்ரோ ப்ராசஸால ஐஎஸ்ஆர் உடைய அட்ரஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. பட் இது அட்ரஸை வந்து எதால ஜெனரேட் பண்ண முடியும்னா எக்ஸ்டர்னல் டிவைஸ். ஓகேங்களா, பெரிபரல் டிவைஸ் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த டிவைஸால ஐஎஸ்ஆர் அட்ரஸ் வந்து ஜெனரேட் பண்ணி தர முடியும். ஓகேங்களா, வெக்டார் அதாவது மாஸ்கபிள் இன்டரப்ட்னா என்ன சொன்னேன்? மாஸ்கபிள் இன்டரப்ட்னா ஐஎஸ்ஆர் உடைய அட்ரஸை மைக்ரோ ப்ராசஸரே ஜெனரேட் பண்ணி கொடுத்தா அது என்ன சொன்னேன்? அது வந்து வெக்டார் இன்டரப்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் வெக்டார் இன்டரப்ட்னா எக்ஸ்டர்னல் டிவைஸால ஐஎஸ்ஆர் உடைய அட்ரஸ் வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி தந்துச்சா அது என்ன சொன்னேன்? அது வந்து நான் வெக்டார் இன்டரப்ட் சொல்லி நான் சொன்னேன். ஓகேங்களா, ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான். இன்னும் நம்ம ஒவ்வொரு இன்டரப்ட், அதாவது என்ன ஹார்ட்வேர் இன்டரப்ட்ல 5 டைப் சொன்னேன். ஓகேங்களா, ட்ராப் அதெல்லாம் 7.5 6.5 5.5 இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் அடுத்து வர வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.